நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது. இயேசு சொல்லுகிறாரு, அவள் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே அவளும் இயேசுவோடு இருப்பார். அந்த நாட்களில் இங்கே இருக்கிற தூதர்கள் நியாயம், இங்கே இருக்கிற யூதர்கள் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க மேல யாராவது ஒரு சின்ன குற்றம் செஞ்சா சொன்னா உங்க மேல நம்மளால தாங்கவே முடியாது. நாம ஒரு தப்ப செஞ்சு சொன்னாலும் பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு ஒரு குற்றம் சுமத்தினா நம்ம மனசு தாங்கவே தாங்க. ஆனா நியாய தீர்ப்பு நாளிலே இந்த சேவா ராஜஸ்திரி உங்கள் மேலே குற்றம் சுமத்துவார். என்ன குற்றம் வைப்பார்? ஐயா, நீ யூதன், உன்னுடைய நாடு இஸ்ரவேல், உன்னுடைய நகரம் எருசலேம், உன்னுடைய தேவன் யூதர்களின் தேவன், அவரை ஆராதிக்கிற நீ இன்னொரு தேசத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலேயே அவர் இருக்கிறார். உன்னுடைய பக்கத்திலேயே இருக்கிற ஆண்டவரை நீ ஆராதிக்க போக நீ மறுக்கிறான். நான் தென் தேசத்தை சார்ந்தவள், பூமியின் கடைசி பகுதியிலே சேவா, அரபி தேசத்திலே ஒரு பகுதியிலே ராணியாக இருந்தவள். சாலமோனை சந்திக்க நான் அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி நான் இங்கே வருகிறேன். ஆனாலும் சாலமோனிலும் பெரியவர் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு, அவரை சந்திக்க உங்களுக்கு நேரம் கிடையாது. குற்றம் சுமத்துவோம்.